கர்த்தர் உங்களையும் என்னை ஆயத்தப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். ஏன் அக்கினியை கொண்டு வரல? நான் பேசுற வார்த்தை ஒரு ஏன் விடுதலை ஆக்குதுல? ஏன் நான் பேசும் வார்த்தையில ஒரு மனுஷன் குத்தப்படுவான்ல? அபிஷேகம் இல்லை, ஆவியானவர் இல்லை. நீங்க இன்றைக்கு மாற வேண்டும். நான் மாற வேண்டும். என் குணம் மாற வேண்டும். என் பேச்சு மாற வேண்டும். என் நடக்க மாற வேண்டும். எங்க உடுப்பு மாற வேண்டும். எல்லாம் மாற வேண்டும். இந்த வார்த்தையை பேசிட்டு இந்த உள்ளத்தை உடைச்சிட்டு நீங்க எவ்வளவு இருக்கவே முடியாது. ஒரு ஆத்மா உடைச்சிட்டு ஒரு ஆத்மா வேதனைப்படுத்திட்டு உங்களால இருக்க முடியாது. தேவனுடைய காரியத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த கொரோனா அனுமதிச்சு கர்த்தர் என்ன சொல்லி அனுமதிச்சு நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாட்கள் நாம மனசும் மாமிசமும் விரும்பினபடி வாழ முடியாது. இந்த நாட்கள் ஞானமுள்ளவன் சிந்திக்க கடவுள். போவோமா போக இல்லையா? புத்தி உள்ளவன் போயிடுவார். புத்தி அறிய வேண்டும் என்றால் கர்த்தர் தன் வார்த்தை அனுப்பி சொல்றார். உங்களை கண்டித்து இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள். நீங்க புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா? யார் புத்தி உள்ளவர்கள்? புத்தி உள்ளவர்கள் நீங்க இப்ப சொல்லுங்க. வரைக்கெல்லாம் தெரியும் புத்தியோட இருந்தீங்களா இல்லையா? இப்ப எல்லாரும் சொல்லலாம் நான் புத்தி உள்ளவன் சொல்லலாம். புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் கடைசி நாள்ல தான் தெரியும் யார் அவர் என்று சொல்லி. நான் என்ன சொல்லலாம்? நான் புத்தியா இருக்கிறேன், கத்தருக்குள்ள இருக்கிறேன், அதுக்கு இருக்கிற இதுக்கு இருக்க உள்ள இருக்கிறேன், அவரோட படுத்துக்கள் இருக்கிறேன், நித்திர தினம் வாசல் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறேன், எல்லாம் சொல்லலாம். விளக்கு எரிந்து ஒண்ணுதான் இருக்குது, எல்லாம் சொல்லலாம். ஆனா அவர் வரும் நாளில் அது தெரியும். கர்த்தரோட அபிஷேகம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். கர்த்தரோட வல்லமை வெளிப்படும். தேவ பிரசன்னம் வெளிப்படும். அற்புத அடையாளங்கள் வெளிப்படும். உங்களுடைய நிழல் பட்டு அநேக சொஸ்தம் ஆவார்கள். உங்களுடைய கச்சல்களும் உண்மைகளும் உங்கள் ஆடைகளை புதும் பொழுது அநேகர் சுடமடைவார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு என் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் வெளியரங்கமாக்க போகிறார். ஆகையினால நீ ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தரோட மகிமை வெளியரங்கமாகும். நீங்க உங்களை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. கர்த்தருடைய மகிமை உங்களை யார் என்று வெளிப்படுத்தும். உங்களோட இருக்கிற பெரியவர் என்பதை ஜனங்கள் கண்டறிவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மாமிசமான யாருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் காணும் காணும். வெளியரங்கமாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அம்மா பதில் அளிப்பார். அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணாமல் வெளியரங்கமாய் வந்து தடல் புடலா அடியா விட்டடா புட்டடா குத்தடா அடிக்கிறண்டா மிதிக்கிறண்டா அது செய்யறண்டா பிசாசே அதென்று சொன்னா அங்க ஒன்று நடக்காது. ஆவியானவர் இருக்கிறாரா? இன்றைக்கு வெளியிருந்து தட்டுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இந்த தட்டிக்குள்ள சத்தத்தை கேட்டு நீங்க திறப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வருவார். தீர்மானம் பண்ணுவீங்கன்னு சொன்னா என்னுடைய பலிப்பிடம் இந்த நாளிலிருந்து நான் கட்டுவேன், அதுல கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னு சொன்னா தேவன் அக்கினி மகிமை உங்க மேல இறங்கும். மகிமை அது உங்க மூலமாக வெளியரங்கமாக போகிறது. யாரென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய மகிமை வரும்போது எவன் அடைச்சாலும் எவன் தடை பண்ணினாலும் எவன் ஆமா நீ வெளியேறக்கூடாது நான் காலை போட்டு அமர்த்தினாலும் கர்த்தருடைய மகிமை உன்னை வெளியரங்கமாகும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு வார்த்தை ஒளிந்து போவதில்லை அப்பா. ஆண்டவரோட வார்த்தையை நீ ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, மனுஷன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவரின் உம்முடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னவர். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளை நீர் பிழைப்பூட்ட போறதுக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் புறப்பட்டு வருவதாக, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை பிரவேசித்து உயிரடைய பண்ணுவதாக, காலொன்று நீக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அடியனை தாழ்த்துகிறேன். நீர் அடியின் மூலமாக நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் கர்த்தர் தேவ சமூகத்துல கடந்த நாட்கள்ல காத்திருக்கும் போது தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதாவது இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடான சமமாக்கப்படும் என்றும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று கர்த்தரின் வாக்கு உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொன்னதை கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தை மூலம் அவங்களோடு பேச விரும்புகிறார்.
நாம் ஒரு கடைசி நாட்களில் நிற்கிறோம். தேவன் வருகைக்காய் இந்த பூமி காத்துக் கொண்டிருக்கிறது. தேவன் நியாய தீர்ப்பு இந்த நாட்கள்ல அவன் நடக்க போகிறது. ஆகையினால் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாங்க? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, இந்த நாட்களில பொல்லாத நாட்கள்ல நானும் நீங்கள் இந்த நாட்களில் நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை இந்த கடைசி நாட்களில் வெளியரங்கமாக போகிறது. ஆகையினால கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு, என்னோடு பேசுகிறாரு. பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கள். ரட்சிக்கப்பட்டீங்க உண்மை, ஆனால் கர்த்தர் சொல்லுங்க உங்களிடத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆகையினால் அந்த குறைவுகள் எல்லாம் இந்த நாட்கள்ல நீங்கள் நிறைவுள்ளவையால் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? உங்களை பார்த்து, என்ன பார்த்து சொல்லுகிறார்? நீங்க ஆயத்தப்படுத்துங்கள். அப்ப கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை கொடுத்தது என்னத்துக்கான நாட்கள்? இது தங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த கொரோனாவை அனுமதிச்சு கர்த்தர் என்ன செய்ய அனுமதிச்சு நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாட்கள் நாம மனசு மாமிசமும் விரும்பினபடி வாழ முடியாது. இந்த நாட்கள் ஞானமுள்ளவன் சிந்திக்க கடவன். தேவன் பிள்ளைகளை தேவ ஞானம் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனம் படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்னை பிரயோஜனப்படுத்துகிற நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் நானும் நீங்களும் ஆயத்தப்படுகிற நாட்கள். வேதம் சொல்லுகிறது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு நீங்க தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு இருக்கிற எது வேர் எது மலை என்பதெல்லாம் மலையெல்லாம் என்ன செய்யப்படுவது? தாழ்த்தப்படுவது. அந்த கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கு. அப்ப இந்த நாட்கள் நாம தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கண்ணாடியில பார்த்து எத்தனை நேரம் 1000 தடவை தலை இழுக்கிறோம், அதை இழுக்கிறோம், பார்த்து நம்ம சரிப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுது, மாமிசம் எல்லாம் புல்லை போல இருக்குதா. இந்த வார்த்தையில கீழ்வசனம் சொல்லுது, அதுக்கு நாம் அழகுபடுத்துகிறோம், அதை நாம சீர்படுத்துகிறோம். அடுத்தவன் பார்க்கணும்ன்றதுக்காக எத்தனையோ செய்கிறோம். அதெல்லாம் ஒரு நாள் உலர்ந்து போயிடும். மண்ணே மண்ணான நீ மண்ணுக்கு திரும்ப, மண்ணுக்கு தான் போகும். அது மண் சாப்பிட்டு மண்ணாத்து இழுக்க போகுது. மேல இருந்த கடந்த நாட்கள் மேல இருந்து வந்தது ஆவி, நம்ம ஆத்துமா அவரிடத்துல போனது பாதாளத்துக்கு போக வேண்டும். தேவன் நாம் பரலோகம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், பரலோகத்தை திறந்தாரு, மேன்மையை இழந்தார். ஏனென்று சொன்ன அவளத்துக்கு அவ்வளவாய் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அன்பு கூறுகிறார். அவருடைய நேசத்தை இந்த உலகத்தில் எங்கும் இந்த மனுஷத்திலும் காண முடியாது. நாம் எல்லாரும் வேட்பாள், நாம் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். ஆகையினால் கர்த்தர் சொல்ற இந்த நாட்களில் பிள்ளைகளே, நீங்க உங்களை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துங்கள். ஆக இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவாந்தர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள், கர்த்தருடைய காரியத்தில் என்னெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்டால் தான் ஆயத்தம் உள்ளவர் சொல்ல முடியும். உங்களுக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற எந்த காரியத்தில் விரிசல் உண்டாயிருக்கோ, எந்த காரியத்தில் பள்ளமாயிருக்கிறோ, குறைவாயிருக்கிறதோ, அந்த பள்ளத்தை எல்லாம் கர்த்தர் சொல்லுகிற இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து நீங்க உங்களை பள்ளங்களை எல்லாம் நிரப்பும்படி கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். ஆகையினால அது மாத்திரம் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, எப்படி ஆயத்தப்பட்டு அவர் சொல்றாரு, நீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க மலைகளும் குன்றுகளும் நான் தான், இல்ல அவரை விட நான் பெருசு, சிஸ்டர் உங்களை விட நான் பெருசு, அந்த பெருமைகளை எல்லாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? தாழ்த்தப்பட்டு. ஆமென். அப்ப அதெல்லாம் நாம தாழ்த்தப்பட்டு, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, அப்ப பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துற தேவ சமூகத்தில் இருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து பள்ளங்களை நிரப்பி உங்கள் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாள் அப்படியா எதெல்லாம் உங்களுக்கு பெரிதா இருக்கிறதோ, எதெல்லாம் நான் தான் பெருசு என்று சொல்லி கர்த்தர் கீழே சொல்லிட்டாரு. மாமிசம் எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, அது உலர்ந்து போகும், அது காய்ந்து போகும், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது.
ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறாரு, மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல் ஆனவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படுவதாக. கோணலான வழியில போகிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். தேவனுடைய கண் கண்டுபிடிக்க நாம இங்க இருந்து அங்க நடக்கிறதெல்லாம் நம்மள காண முடியாது. நீங்க கோணல்ல நடந்தா கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளை கோணலானதெல்லாம் செவ்வைப்படுத்துங்கள். நீ பாம்புதான் கோணலா போகும், சர்ப்பத்தின் வழி கோணலானது. இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகள் பகல்ல நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க வேண்டும். பகல்ல இரவுல நடக்கிறவனுக்கு எண்ணத்தில் இடகிறோம் என்பது தெரியாது, பள்ளம் புட்டி தெரியாது. இந்த நாள கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மானலுமான சந்ததியை விட்டு விலகி, கோணலும் மானலுமானதை விட்டு நீங்க விலகி கர்த்தருடைய வழிக்கு வாருங்கள். கர்த்தருடைய வழிகளை எல்லாம் இந்த நாள சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோணலானது எல்லாம் இன்றைக்கு சீர்படுத்தப்பட வேண்டும். அதான் ஜோவாஸ் நாடகன் அங்கே சொன்னார், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வணங்கா கழுத்துள்ள விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லுகிறார். ஆக இந்த நாள்ல கர்த்தருடைய சத்தம் உங்களை என்னை நோக்கி வருகிறது. எதிலே எல்லாம் நாங்கள் தாழ்த்த வேண்டும், எதிலே எல்லாம் நிரப்ப வேண்டும், எதையெல்லாம் நாங்கள் செம்மையாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளை நான் நீங்கள் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இந்த நாள கர்த்தர் நமக்கு ஆயத்தை கொடுத்திருக்க. இந்த நாள முதலாவது பிரசங்கம் அதுதான். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். நீங்க கேட்டு இன்னைக்கு உணர்வடைவீர்கள் என்று சொன்னா நீங்க பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படுவதாக, சமமாக்கப்படும் என்றும். உங்களோட வாழ்க்கையில் இருக்க கரடு முரடு, கரடு முரடுன்னு சொன்னா என்ன, நம்மளோட கடுமையான போக்கு, நம்முடைய பேச்சு, அகங்காரம், ஆணவம், செருக்கு, விட்டு கொடுக்காத தன்மைகள், பிடிவாதம். பிடிவாதத்துக்கு என்ன நோச்சு? இல்ல அம்மா எனக்கு இதுதான் வேணும், இது அம்மா சொல்ல இல்ல இன்னைக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும். பிடிவாதம். நான் சொல்றதுதான் சரி. சரி, அப்ப கர்த்தர் சொல்ல கரடு முரடு எல்லாம் நீங்க சாஃப்டா மாற வேண்டும். கரடு முரடு முள்ளு குறுக்கு அது இருக்கிற இடத்துல ஆவியான கர்த்தர் வர மாட்டான். எங்க சாஃப்ட் இருக்கோ, எங்க மென்மை இருக்கோ, அங்கதான் கர்த்தர் இருப்பார், அங்கதான் கர்த்தரோட ஆவியானவர் இருப்பார். அப்ப இந்த கரடு முரடெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், சமமாக்கப்படும். அப்ப நீங்க கரடு முரடுகளை உங்க வாழ்க்கையில எது கரடு, எது முள்ளு, எந்த முள்ளால நான் குத்துறேன், எந்த அந்த முள்ளு இருந்தா மற்றவன் என்ன செய்யும், காயப்படுத்து. உங்களுக்கு சாஃப்ட் இருந்தா அவன் என்னத்தை பேசினா இந்த காதால வாங்கி இந்த காதால விட்டுருவான். அது எரும மாடு, மழை பெஞ்சாலும் தெரியாது, பேச்சு வாங்கினா காலந்து போகும். நீங்க அவன் பேசினா 10 வார்த்தை பேசுனீங்க பாருங்க, அது சாஃப்ட்னஸ் கிடையாது. அதுக்குள்ள கரடு இருக்கு, முரடு இருக்கு, பிசாசு இருக்கு. அவன் உண்ட பேசினா 10 பேசுன்னு சொல்றீங்க பாருங்க, அது கர்த்தர் பிரியமில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவா உங்களை தாழ்த்தி உங்களுக்கு இருக்க கரடி யார், இந்த வார்த்தை நான் குத்துறேன், இந்த வார்த்தையை பேசிட்டு இந்த உள்ளத்தை உடைச்சிட்டு நிம்மதி அவங்கள இருக்கவே முடியாது. ஒரு ஆத்மா உடைச்சிட்டு, ஒரு ஆத்மா வேதனைப்படுத்திட்டு உங்களால இருக்க முடியாது. தேவனுடைய காரியத்துல நீங்க இன்னைக்கு மாற வேண்டும். நான் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும், என் நடக்க மாற வேண்டும், என் உடுப்பு மாற வேண்டும், எல்லாம் மாற வேண்டும். ஆமென். ஆகிய கர்த்தரது கரடு முரடானவைகள் எல்லாம் எதுக்கு முதல்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவனை காயப்படுத்தலாம், மற்ற வேதப்படுத்தலாம், எனக்கு முள்ளு மாதிரி இருந்துட்டு குத்தி காயப்படுத்தலாம், அதல்ல கர்த்தர் சொல்லுகிற காரியம். பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்க இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து தேவ சமூகத்திலிருந்து உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் வருவார். வந்தவர் கர்த்தர் ஏற்கனவே வந்திருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியும். நம்முடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்தும். ரட்சிக்கப்பட்டோட தேவன் வந்தது உண்மைதான். இன்றைக்கு வெளியில நிற்கிறாரா உள்ளே இருக்கிறாரா என்பது உங்களுக்கு எனக்கும் தெரியும். நான் சொல்லுகின்ற காரியங்களை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இது உங்களோட வாழ்க்கை கனி இருக்குமாடா, கனியினாலே அதை அறிந்து கொள்வீங்கள். ஏதோ சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டோட தேவன் வந்தது உண்மை. இன்றைக்கு வெளியில நிக்க லவோதிக்கியா சபையை பார்த்து, லவோதிக்கியா இந்த சபையை பார்த்து சொன்னாங்க, கதவு வெளியில இருந்த கதவை தட்டுகிறேன், தட்டத்தை கேட்டு ஒரு துறந்த உள்ளுக்க வருவேன். சபைக்கு பாருங்க என்ன நிலைமை.
இன்றைக்கு சபைக்குள்ளே எல்லாம் தேவன் கூட இல்ல, வெளியில நின்று தட்டுறாரு. இன்றைக்கு அவர் தட்டுகிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து. அன்றைக்கு வந்தவர் உண்மை, இன்றைக்கு வெளியில போச்சாரு. சபை கட்டடம் கிடையாது, நானும் நீங்கள் தான் சபை, நானும் நீங்கள் தான் தேவன் ஆலயம். இதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரா? இன்றைக்கு வெளியே இருந்து தட்டுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு, இந்த தட்டிக்குள் இருக்க சத்தத்தை கேட்டு நீங்க திறப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, அப்ப கர்த்தர் சொல்ற கரடு முரடுகள் எல்லாம் சமமாக்கப்படுவதாக, எல்லாம் லெவலாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்து அவாந்தரை அப்பொழுது கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறாரு. சமமாக்கப்படும். அதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்களுக்குள்ள அவர் வருவார். எங்க ஆயத்தப்படுத்தி நீங்க காத்திருக்கிறீங்களோ அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இதெல்லாம் சீர்படுத்தி பண்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு என்ன செய்வார்? கர்த்தரின் மகிமை. நீங்க அப்படியெல்லாம் செய்யும் பொழுது, இந்த நாட்கள் அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். நீங்க இந்த கர்த்தர் உங்களை பார்த்த நாள்ல சொல்ற வார்த்தை தான், பிள்ளைகளே இன்றைக்கு நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்து, மேல சொன்ன காரியத்தை எல்லாம் செய்து ஆயத்தப்படுத்துவீங்கன்னு சொன்னால், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை இந்த நாட்கள்ல கட்டளையிடுவார். அப்ப நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தாம இருந்தா அந்த மகிமை வெளியரங்கமாக முடியாது. எலியா பாருங்க, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கண்ட போது, ஹல்லேலூயா, 18 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். 30வது வசனம். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் பின்னே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் பின்னே வந்தார்கள். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஆமென். அப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடம், அவங்க ஆயத்தம் இல்ல. ஆயத்தம் இல்லாத இடத்துல என்ன வராது? அக்னி வராது, தேவ பிரசன்னம் வராது. ஆமென். ஆகினால கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய காரியத்தை கடைசி நாட்களில் செய்ய போகிறார். எலியா செய்தது இப்ப நான் சொல்றது. ஆமா, கர்த்தர் எலியா சொன்ன போது அவங்க என்ன செய்றாங்க? பலிபீடத்தை கட்டினாங்க, அதை சொப்பனிட்டாங்க. இன்றைக்கு நீங்க கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தீர்மானம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, என்னுடைய பலிபீடம் இந்த நாளிலிருந்து நான் கட்டுவேன், அதுல கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னு சொன்னா தேவன் அக்கினி, அவருடைய மகிமை உங்க மேல இறங்கும். நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம், நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம், இன்றைக்கு இதுல இருந்து கேட்டுட்டு விட்டுட்டு போகிறவர்களா இராமல் அதன்படி செய்கிறவர்களா இருந்தால், புத்தி உள்ளவர்கள் உங்களை புத்தியுள்ள வீட்டுக்கு ஒப்பிடுவார். அந்த வீடு அசைக்கப்படுவதில்லை. பெரும் காற்று வந்து பெரும் புயல் அடித்து மோதி அது அசைக்கப்படவில்லை. காரணம், கண்மலையில வார்த்தையில கட்டப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும் போது கர்த்தர் இந்த நாட்கள் உங்கள் மூலமா கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க அந்த பணிகள். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை ஒன்று கண்ணப்பட்டது. அந்த 29வது மத்தியான வேளை சென்ற பின்னு அந்திப்பலி செலுத்தி நேரமாட்டாய் சன்னதம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? பலிபீடம் இங்க தாக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்றாங்க? தங்களோட தேவனத்தை நோக்கி கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. வாரும் 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 அக்கினியை வெளிப்பட்டது. அவங்க பாகால் தேவன் என்ன செய்றாங்க? கூப்பிடுறாங்க. மறு உத்தரவு இல்லை. காலையில இருந்து மாலை மட்டும் கவனிப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. காலையில் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்கு கோடிட்டு காட்டினார். இங்க அவர் தாழ்க்கப்பட்ட பலிபீடத்தில் இருந்து அவங்க அந்த தேவர்களை கூப்பிடுறாங்க. இவர் என்ன செய்ய தேவஜனங்களோட பலிபீடம் தாழ்க்கப்படுது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காலையிலிருந்து மாலை கூப்பிடுறாங்க, கேட்பார் இல்ல, கவனிப்பார் இல்ல, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்ல. நீங்க அதான் ஆவியானவர் எப்போ ஒரு மனுஷன் ஜெபமா இருக்கான், ஜெபமா இருந்த நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கும் பொழுது, இந்த சொன்ன ஆயத்தமாக்கப்பட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அதுக்கு பதில் வரும். இங்க தடுக்கப்பட்டு இருக்கிறது, அதன் மத்தியில் அந்த ஜெபம் நடக்குது. கூப்பிடுறாங்க காலையில இருந்து மாலை பார்வைக்கு நீண்ட ஜெபம். ஆமா, ஆனா எலியான்ற மனுஷனுக்கு தெரியும் வாராரு. பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரு ஜெபம் தான், அக்கினி வருது. இன்றைக்கு நாம காலையில மாலையில மட்டும் என்னது ஜபத்தில் எடுத்து விடுறோம் மணி கணக்கில்.
ஜெப ஆவி ஊற்றப்பட்டிருக்கு. நாம் என்ன சொல்றோம்? இங்க கடந்த நாட்கள் ஒரு குறிப்பா சொன்னா வாசனம் சொன்னாரு, அங்க போய் இங்க போய் எல்லா பஸ் ஸ்டாண்டும் போய் சுத்தி 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 வாரது. அது அல்ல. நீங்க இங்க வந்து பாருங்க, தற்கப்பட்ட நிலையிலும் அவங்க தங்களை தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அவனுக்கு களைப்பே வரையில, காலையிலிருந்து மாலை மட்டும் அந்திப்படி செலுத்து நேரம் வரை கூப்பிடுறாங்க. பாருங்க, கேட்பாரும் இல்ல, கவனிப்பாரும் இல்ல, மன உத்தரவு கொடுப்பாரும் இல்ல. ஆகையினாலே நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி செப்பனிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது உங்க பார்வைக்கு வெளியில இருந்து செய்யணும் ஜெபம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அந்த ரங்கத்தில கேட்கிற உங்க பரமபிதா வெளியரங்கமாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பதில் அளிப்பார். அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணாமல் வெளியரங்கமாய் வந்து தனல் புடலா அடியா விட்டடா புட்டடா குத்தடா அடிக்கிறண்டா மிதிக்கிறண்டா அது செய்யறண்டா பிசாசே அதுன்னு சொன்னா அங்க ஒன்று நடக்காது. ஆமென். தனி உன்னுடைய ஜெபத்தில் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமென். அப்ப தனி ஜெபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வெளிப்பிடம் செப்பனிடப்பட்டிருக்க வேண்டும். நீங்க அப்படி பாருங்க, செப்பனிட்டு போட்டு நீங்க தனி ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொல்ல வல்லமை இருக்கு, அது ஒரு அக்கினி இருக்குது. அந்த வார்த்தை பேசின அவனுக்குள்ள கேட்கும் பொழுது ஒரு அபிஷேகம். ஆமென். அப்ப செப்பனிட்டு பாருங்க, எதுவுமே செய்ய தேவையில்லை, தேவனோட இருங்க, அந்த பிரசனம் உங்கள் மூலமா வெளிப்படும். அப்ப என்ன பலிப்பீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பலிப்பீடம் எப்படி இருக்கிறது? உடைக்கப்பட்டிருந்தா செப்பனிடப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் என்ன செய்யும்? அந்த இடத்துல தேவன மகிமை இறங்கும். இதை கர்த்தர் கூடுதல் அந்த ஆலயத்தில் பேசுறது, உங்களை செப்பனிடுங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், கரடு முரடுகள் எல்லாத்தையும் சமப்படுத்துங்கள் என்று சொல்றார். ஆமென். இப்படி நீங்க வாழக்கூடாது. கர்த்தர் சொன்னா கர்த்தர் விரும்புறார். என்னை தான் உங்களை தான். இது வாழ்க்கை கிடையாது. நான் வாழ்ந்தது இனி ஒரு வாழ்க்கை வாழ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். வாழ்ந்தா இப்படித்தான், செத்தா இப்படித்தான், நான் சாவேன். என்ன பெற்று இந்த உலகம் சொல்ல இப்படி வாழ்ந்தான் இப்படி நடந்தான் என்று சொல்லி இதுக்கு இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பாக எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, எலியா செய்தது எல்லாம் அதுதான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிட்டாரு. அப்ப அந்த முன்னாள் வார்த்தை நினைச்சு கொள்ளுங்க. எப்பவுமே அவன் எப்படித்தான் தேவண்ட வாழ்க்கை தேவண்ட பிள்ளைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பாருங்க. அவன் பாகால்களை சேவிக்கிற அவங்க தேவன், உண்மையான தேவன பலி அது சத்தத்துக்கு சேவிக்கிறாங்க. அது ஓகே இருக்கட்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுதான். தேவண்ட பிள்ளை வாழ்க்கையில் அது உண்மையான தெய்வம் இல்லாதபடியா செவி கொடுக்கல. ஆனா தேவண்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பார்க்க பலிபீடம் தேவண்ட இஷ்ட அங்க பார்க்கிறோம். அந்த பலிபீடம் தாழ்க்கப்பட்ட போது அவர் கூட்டி அவர் செப்பனிட்டு அதுக்கு பலி செலுத்தின போதுதான் அங்க அக்கினி இறங்கினது. அப்ப என்னுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? ஏன் கவனிப்பார் இல்ல? எல்லாரும் நாங்க வந்து வெளியிறங்க எல்லாரும் கவனிப்பாங்க. ஓஹோ, அதுக்கு பதில் வராது. ஆமென். எனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் அதுதான். தனி ஜெபத்துல நீங்க அவரோட ஐக்கியமாக இருந்தா நீங்க போற இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமை இருக்கு. இன்னைக்கு தனி ஜெபம் இல்லாம நாம எதுத்தான் செய்தாலும் அது அங்க எந்த கிரியை நடப்பிக்க முடியாது. ஆமென். அதாவது அந்த ரங்கத்துல காண்கிற ஒரு பரமபிதா அங்க எல்லாரும் பாக்குறாங்க. இங்க வந்து அங்க பாருங்க, அவங்க கூப்பிடுறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. இங்க வந்து எலியா எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற எலியா தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோட நிக்கிறாரு, கர்த்தரோட நடக்கிறாரு. ஜெபத்தை நாங்க வந்து 2 வார்த்தை தான் பேசினார். அதுக்கு வல்லமை. அந்த வார்த்தை பரலோகத்தின் வாசலை திறந்தது, அக்கினியை கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அக்கினியை கொண்டு வரல? நான் பேசுற வார்த்தையோட ஏன் விடுதலை ஆக்குதுல? ஏன் நான் பேசும் வார்த்தையில ஒரு மனசு குத்தப்படுவான்ல? அபிஷேகம் இல்லை, ஆவியானவர் இல்லை. காரணம், நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், என்ற பலிபீடம் தாழ்க்கப்பட்டு போயிருக்குது. அதோட நான் செபிக்கிறேன். இல்லை, மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் இருந்து நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை செப்பனிடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனம். ஏசப்பா தந்த சீசர்களை பாஸ்கா
அந்த நாட்கள் வரும்பொழுது தங்கள் சீசர்களை அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப ஏசப்பா வருவதற்கு முன்பாக என்ன செய்றாங்க? ஆயத்தப்படுத்துறாங்க. பாஸ்காவை கைக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களை அனுப்பி ஆயத்தப்படுத்துறாங்க. எங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டதோ அங்கதான் தேவன் வருவார். தேவனுடைய பிரசன்னம் வரும். தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியலையா? அப்ப நீங்க இன்னும் ஆயத்தம் இல்லை, இன்னும் உங்களை சீர்படுத்த முடியவில்லை, உங்களை பண்படுத்தலைன்னு அர்த்தம். ஒரு மனுஷனால தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னு சொன்னா பலிபீடம் தற்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த அநேகர் சொல்ற, ஐயோ இந்த பிரசன்னம் இல்லை, அது இல்ல, இது இல்ல. பிரசன்னம் என்பது நான் உணர்ந்து கொண்ட காரியம் எனக்குள்ளதான் இருக்கு. நான் சரியா இருந்தா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. எத்தனையோ பேர் சொல்லி இருக்காங்க, பிரதர் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்ல, அப்படியே வந்து வர்ஷிப் பண்றேன், 5 நிமிஷம் ஜெபிச்சேன், 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன். என்னோட சகோதரன் சொன்னாரு, நான் சொன்னேன் ஜெபிங்க பிரதர், ஜெபிச்சு போட்டு வெளிப்படுத்தல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாங்க. நான் வேற பிரதர் அப்படி நான் ஜெபிக்கல, என்ன அப்படி இருந்த ஆறாது நல்லா இருந்தது. ஆனா அங்கே இல்ல, ஆறாது எனக்குள்ளதான் இருக்கு. நான் சரியா இருந்தா எவன் தான் ஆராய்ச்சாலும் அது அபிஷேகம் எனக்குள்ள வரும். நடத்துகிறவர்களும் இருக்காது, நடத்துறவரை விட எங்களுக்குள்ளதான் நாம் இந்த பரிசுத்தமா இருக்கும்போது அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வரும். நான் முன்னுக்கு இருக்கிறவங்களை பார்க்க, அவங்கள பார்க்க, அபிஷேகம் என்பது அவருக்கு ஒன்று தர்றதில்லை. தேவன் உள்ளத்தை பார்த்து ஊற்றுறது அபிஷேகம். முன்னுக்கு நடத்துறவர் கொண்டு ஊத்துறது இல்லை, கர்த்தர் கொடுக்கிறவர். ஜெர்மன் சேர்ச்சுக்கு போன கொஞ்ச காலமா பாசம் விளங்காது, ஆனா கண்ணை மூடி அவரை நினைக்கிற நினைப்பு. தாவீது சொல்லுகிறார், அவருடைய நினைப்பு எனக்கு இன்பமா இருக்கிறது. அவரை நினைச்சும் போது அபிஷேகம் அப்படி வரும். நான் புரள் அந்நிய வாசவர், அதுதான் அபிஷேகம். ஏன் பாசம் தெரியாது, ஏன் எனக்கு அது வருது? இருதயத்துல நாம இருக்கும்போது ஆவி டக்குனு ஊற்றப்படும். நான் தான் காரணம், அபிஷேகம் வரலையோ நான் தான் காரணம். அவர் கிடையாது, இவர் கிடையாது. அப்ப கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிறார், நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோட பலிபீடம் உங்களை இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி ஆயத்தமாய் காத்திருங்கள். இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி, அதான் பரிசுத்தம். உங்களை ஆயத்தப்படுத்த, உங்களை பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தணும். மனவாட்டியே மனவாளம் வர போறவங்களை பார்க்க நீ ஆயத்தமா இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த வனாந்தரமான சூழ்ந்த இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த கணக்கிறேன்னு சொல்லு. நான் அடுத்தவர்கள் பிரசங்கம் சொல்லி சுவிசேஷம் சொல்லி ஆயத்தப்பட, அதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது உண்மைதான். முதல்ல கர்த்தர் சொல்றார், உன்னி ஆயத்தப்படுத்து. உன்னி ஆயத்தப்படுத்த அடுத்தவன் என்ன செய்யக்கூடாது? ஆயத்தப்படுத்த. உன்னி திருத்தம் என்ன சொல்லலாம்? மற்றவனை திருத்தக்கூடாது. உன் கண்ணில இருக்கிற துரும்ப உத்திரத்தை விட்டுட்டு மற்றவன் துரும்பையை நீ பார்க்கலாம். அடுத்த குற்றத்தை நீ உன்னிடத்துல துரும்பு பெருசா இருக்கு, உத்திரம், அவன் இருக்க சின்ன தூசியை நீ பார்க்கிறாய். உன்னை நீ திருத்திக் கொடு, சமூகம் தன்னா தானா திரும்பும். அதுதான் கர்த்தர் சொல்ல. அப்ப நான் மாற வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைய பாருங்க, கர்த்தர் உண்மையாக நிச்சயமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம் உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது, அடுத்து என்னவா அந்த வார்த்தை சொல்லுகிறது? கர்த்தருடைய மகிமை. ஏன் ஆயத்தப்படுத்துறார் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமையை இந்த தேசத்துல வெளியரங்கமாக்குறதற்காக. கர்த்தருடைய மகிமை தன்னால முடியும், ஆனா ஒரு மனுஷனை தான் எதிர்பார்க்கிறார். உங்கள்ட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமா, அப்ப நம்மளே கிரிய ஒரு பகுதி இருக்கிறது. நாம செய்தாதான் இந்த மூலமா தான் கர்த்தர் செய்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற திறப்புல நிக்க ஒரு மனுஷனை தேடினேன், சுவரை அடைக்கன்னு சொல்றாரு. ஏன் கர்த்தரால் செய்ய முடியாது? கர்த்தரால் நினைச்சா கட்டளையிட்ட எல்லாமே அமைதியா போயிருந்த உலகமே. ஆனா ஒரு மனுஷனை திறப்புல நிக்க, அதுக்காக ஜெபிக்க, ஆண்டவர் இந்த கிரியை நடக்குது, இதை தடுத்து நிறுத்துங்கப்பா, இந்த ஜனங்கள் மனந்து மனுஷன் ஜெபிக்கணும். அதை கேட்டுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? கிரியை செய்யறார். நம்மிடத்துல ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட்டை போடும்போது டிவியை கூட அவங்க இந்த பரவத்திலிருந்து கட்டளையிடுவாங்க. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டுதான் கிரியை செய்யறார். நம்முடைய ஜெபம் அந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாய் குறைக்கப்படும். அப்படியே பைபிள் எழுதப்பட்டிருக்கு, நீ ஜெபிக்கும் போது கிரியை குறைக்கப்படும், கட்டப்படும், பிசாசின் கிரிகள் எல்லாம் முடக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறவர், இந்த கிரிகள் நிக்க காணும் போதே நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். ஆகையினால கர்த்தர் பெரியவர், கர்த்தர் செய்வார் என்று இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை அதான் பலவான முந்தி கட்டுங்கள். ஏன் கர்த்தர் அப்படி சொல்றாரு? அப்ப இன்னைக்கு நாம அந்த காரியங்களை பார்க்க முடியும், ஜெபிக்க வேண்டும். ஆகையினால கர்த்தர் இந்த நாட்கள்ல நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான ஜாவும் அதை ஏகமாய் காணும்.
கர்த்தருடைய மகிமை உங்க மூலமாய் என் மூலமாய் வெளியரங்கமாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தவளே நீ பேறு பெற்றவள், பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் உங்களை வெண்ணையை கொண்டு கர்த்தர் தம்முடைய மகிமை இந்த நாட்கள்ல வெளியரங்கமாக போகிறார். ஆயத்தமாய் இருக்கும்போது கர்த்தரோட அபிஷேகம் உங்கள் மூலமாய் வெளிப்படும், கர்த்தரோட வல்லமை வெளிப்படும், தேவ பிரசன்னம் வெளிப்படும், அற்புத அடையாளங்கள் வெளிப்படும். உங்களுடைய நிழல் பட்டு அநேக சொஸ்தம் ஆவார்கள். உங்களுடைய கச்சங்களும் உண்மைகள் உங்கள் ஆடைகளை சுடும் பொழுது அநேக சுடமடைவார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு என் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் வெளியரங்கமாக்க போகிறார். ஆமென். ஆகையினால நீ ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தரோட மகிமை வெளியரங்கமாக நீங்க உங்களை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. கர்த்தருடைய மகிமை உங்களை யாரென்று வெளிப்படுத்தும். உங்களோட இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஜனங்கள் கண்டறிவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மாமிசமான யாருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் காணும் காணும். நீங்க நினைச்சாலும் நீங்க யாரென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய மகிமை வரும்போது எவன் அடைச்சாலும் எவன் தடை பண்ணினாலும் எவன் அவன் நீ வெளிவரக்கூடாது நான் காலை போட்டு அமர்த்தினாலும் கர்த்தருடைய மகிமை உன்னை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை அது உங்க மூலமாக வெளியரங்கமாக போகிறது. ஆகையினால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளை உங்களை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செம்மைப்படுத்துங்கள், கரடு முரடுகாடுகள் கோணல்மானவர்கள் எல்லாத்தையும் இது பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்குங்கள் என்று சொல்லல ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளியரங்கமாகும் அந்த மகிமை. ஆமென். நீங்க பார்த்தாலே அற்புதம், நீங்க நடந்தாலே அதிசயம், தொட்டாலே போதுமையா நீங்க தொடுவீங்க, அற்புதம் நடக்கும். முடவனை பார்த்து தொட்டா அந்த முடக்குவாதம் நீங்கி போகும். குருடனை பார்த்து கண்ணை தொடுவீங்க, பார்வை அடைவான். மறைச்சு போன உயிரோட எழும்புவான். அதுக்கு இந்த தேவனுடைய மகிமை உங்கள எண்ணில இருந்தா தான் நடக்கும். எலும்புப்பட்ட ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்தான். எலிசாத அபிஷேகம் அந்த எலும்புல இறக்குமானா உயிரோடு இருக்கிற எண்ணில உங்கள வார்த்தையில ஏன் இருக்க முடியாது. கர்த்தருடைய மகிமை இந்த நாட்கள் வெளியிறங்குற நாட்கள். இந்த கென்டன் பட்டணத்துல தேவன் அசைவை கொண்டு வர போகிற நாட்கள் இது. ஜாதிகள் இந்த தேசம் இந்த பட்டணத்தை தேடி வருகிற நாட்களை என் கர்த்தர் உண்டாக்க போகிறார். இந்த தேசம் இயேசுவின் மகிமையால் மூடப்பட போகிறது. இந்த பட்டணம் அசைக்கப்பட போகிறது. ஓ ராமாக்கா ரதுனாமா ரசந்தரலபா. ஆகையினால கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது மாமிசமான யாருடைய கண்களும் அதை காணும். எதை காணும்? கர்த்தருடைய மகிமையை காணும். இங்க போன அற்புதம் நடக்கும். இவங்களோட பேசின அதிசயம் நடக்கும். ஒரு விடுதலை உண்டாகும். செய்கிற சூரியங்கள் உடைக்கப்படும் என்பதை மாமிசமான யாருடைய கண்களும் அதை காணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மாமிசமான யாருடைய கண்கள் வேகமாய் காணும். உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை ஒதுக்கினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், உங்களுடைய உயர்வை தடை பண்ணினவர்கள், இவன் வெளியில வரக்கூடாது யாரெல்லாம் முயற்சி பண்ண அவங்களெல்லாம் கண்கள் காணும். சத்துருக்கள் கண்கள் காண கர்த்தர் உயர்த்துவார். ராஜாக்கள் இந்த மகிமை வெளிப்படும். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஜாதிகள் உன்னை தேடி வரும். உன்னோட கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த நகரம் என்று உன்னை சொல்லுவார்கள். அவருடைய பிள்ளைகள் உன்னை குனிந்து எவ்வளவு தாழ்மை. இன்றைக்கு உன்னை தாழ்த்துறாங்களா? உன்னை எதிர்க்கிறாங்களா? யோசேப்பை போல வன்வகையை பகைக்கிறார்களா? ஒரு அம்மாக்கா காலம் சக்கரம் ஒரு நாள் நிரந்தரமாக இருக்காது. கர்த்தர் கால சக்கரத்தை ஒரு நாள் மாற்றும் போது கீழே இருக்கிற நீங்க மேல போவீங்க, மேலே இருக்கிற கீழே வருவான். கர்த்தர் சொல்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறாரா? ஓ ராமா காதா ராமா. சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அதான் நம்முடைய கர்த்தர். கர்த்தருக்காக இந்த காரியத்தை நீங்க செய்ய பொழுது கர்த்தர் இந்த நாள்ல உங்க மூலமாய் தேவன் தந்த மகிமையை இந்த தேசத்துல நீங்க இருக்கிற பட்டணத்துல நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த மகிமையை வெளியரங்கமாக்குவார். அதனால நீங்க பலத்த கரத்துக்கு அடங்கி இருக்க ஏற்ற வேலை விடுமுறை உயர்த்தப்படும். அவருடைய பலத்த கரத்தை உயர்த்தப்படும். அவருடைய பலத்த கரத்தை நீங்க அடங்கி இருங்க. தாவீது சொல்லுகிறாரு, என் தலை உயர்த்துகிற கேடகம். உங்க தலை உயர்த்துகிறது யாரு? அவர் மாத்திரம்தான்.
எப்போது எனக்கு பிடிச்ச வார்த்தை அதுதான் நான் நம்பி இருக்கிறேன். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் அபிஷேகம் உங்களை உயர்த்து. ஆகையினால கர்த்தருடைய நாட்கள்ல அருமையா இந்த நாள்ல பேசுகிற காரியம் தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாமிசமான ஜாவும் அது ஏகமாய் காணும் என்று கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆக இன்றைக்கு அந்த சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கு இந்த சத்தம்? எத்தனை பேருக்கு அந்த சத்தம் பேசுது? எத்தனை பேருக்குள்ள ஒரு வாஞ்ச வருது, நான் என்ன ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 25 அதிகாரம் 1 - 13 வரை நாங்கள் வாசிக்கிறோம். நான் முடிக்கிறேன் சீக்கிரம். அதுல 20 நிமிஷம் கொஞ்சம் கூட செய்யலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை தீவட்டிகளை பிடித்துக் கொண்டிருந்தாங்க. தீவட்டி ரட்சிப்பு. அந்த 5 பேருக்கும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவங்க. ஆனா என்ன இவங்கள்ட்ட இருந்தது அவங்கள்ட்ட இல்ல. அடுத்தது என்ன? ஆயத்தமா இருந்தாங்க, ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. மணவாரனுக்கு உள்ள போனாங்க, மற்றவங்க வெளியில. அப்ப இந்த நாட்களை கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான் நீங்க நானும் என்ன செய்யணும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து முன்னுக்கு சொல்லுங்க, பள்ளங்கள் நிரப்பி அந்த ஆயத்தப்படுத்தி இருக்கும் பொழுது அவட்ட வருகையில நான் நீங்களும் என்ன செய்யலாம், போக முடியும். அவருடைய வருகையில நாங்க காணப்பட முடியும். ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறார், அதை நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல ஆயத்தமா அவருடைய வருகையை எதிர்பார்த்து நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறாரு. ஆகையினால அவங்க புத்தி இல்லாம இருந்தாங்க. நம்ம கர்த்தர் சொல்ற புத்தி உள்ளவர்களாய் நான் நீங்களும் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம்முடைய தீவட்டி எரிய வேண்டும்.
விளக்கால மரக்காலால மூடி வைக்க கூடாது. இந்த நாட்கள்ல படுத்து தூங்கி கொண்டிருக்க கூடாது. அபிஷேகம் இருக்குது, தேவன் இருக்கிற தூங்கி கொண்டிருக்க கூடாது. நாமே அணைச்சு போடக்கூடாது. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த நாட்கள்ல நானும் நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் தான் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நொடி பொழுது மறுரூபம் ஆகி அவர் இருக்கிற வண்ணமாய் தாமே நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம செல்வோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. வேதியான ரட்சிப்பை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மிருகத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆமா, மோசே அங்க வனாந்திரத்தில் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது ஒரே போஜன பானத்தை அவர் புசித்தார்கள். அவன் ஒரே சாப்பிட்டாங்க. மன்னாவால் தேவன் தூதர்கள் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லி புலம்புகிறோம், இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர்கள் எல்லாரும் நான் பிரியமாக இருந்ததில்லை. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்க புத்தியுள்ள கன்னிகளை போல ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களுக்கு நீ ஆயத்தமா, நீ ஆயத்தமா, நீ ஆயத்தப்படணும். சீக்கிரத்துல கர்த்தருடைய வருகை வேதம் சொல்லுகிறது, காலையோ மாலையோ நடுச்சாமத்திலோ அதிகாலையிலோ சேவல் கூவும் நேரத்திலோ எந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. அவர் சீக்கிரமாக விட போகிறார். திருடனை போல நான் வருவேன். வந்தால் நம்முடைய நிலை என்ன? ஆயத்தமா இருக்கிறோமா? போக ரெடியா இருக்கிறோமா? ஸ்ரீலங்கா போறதுக்கு இந்த வருது 6 வருஷம் இன்றைக்கு ஆயத்தப்படுத்துறோம் போறதுக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். இங்க டிக்கெட் போட்டு இந்த நாள் தான் போவோம் என்று சொல்லி நாங்கள் ஆயத்தப்படுத்த முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் ரெடியா இருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க. ஒவ்வொரு செகண்டும் எந்த நேரம் என்று தெரியாதபடியினால, அந்த நாளை குறித்து அறியாதபடியினால நாம் எப்போதும் ரெடியா இருக்க வேண்டும் போறதுக்கு. ஆகையினால 5 பேர் கைவிடப்பட்டார்கள். எவ்வளவு பரிதாபம்! ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன தந்தீங்க? ரட்சிப்பு தந்திருக்கிறார். விலையேற பெற்றது அந்த நட்பொருளை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான். அப்ப அவருக்காக நம்மை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் வரும்போது நமக்கு அவருடைய மகிமை வெளியரங்கமாகும், எல்லாரும் காண்பாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையில் நாம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த ராஜாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். மத்திய ஆகாயத்தில் கல்யாண வீட்டுக்கு போக முடியும். இங்க கல்யாண வீட்டுக்கு போறோம்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்! உடுப்பு போடலாம், புது உடுப்பு நகையை போட்டு அடுக்கி கொண்டு போகலாம். ஆமீன். அப்படி அங்கே அந்த பயங்கரமான சந்தோஷம் மத்திய ஆகாயத்துல. இங்க கொஞ்ச நேரம் போய் காட்டினா அதோடய சந்தோஷம் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் போயிட்டு உடுப்பை காட்டிக்கணும், அது பிறகு திருப்பி திருப்பி போடுங்க. இல்லை, அங்க நிச்சயமான சந்தோஷம் மத்திய ஆகாயத்துல. ஆகினால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முடிவில்லாத அந்த நித்தியமான சந்தோஷத்துக்கு நான் நீங்கள் பிரவேசிக்கிற நாட்கள். ஆகினால்தான் கர்த்தர் இந்த நாள்ல பேசுகிறார், நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருந்தா, இல்லாவிட்டா இந்த நாள் ஆயத்தப்படுங்க. ஆமென். பாஸ்போர்ட் எடுத்து அதை எடுத்து ஆயத்தப்படுத்துறது போல பரலோக ராஜ்யத்துக்கு அங்க போறோம். அப்பாவை பார்க்க போறோம், அப்பாவோட பழக போறோம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் முதல் கொண்டு தாவீது முதல் கொண்டு எல்லாரையும் நாம் பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம். ஆகிய அவர்களை சந்திக்க நாம் எப்போதும் அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அங்க நாம் போகணும். அங்க வேதத்துல அவனுடைய நாட்கள் முடிந்த பின் நம் வீட்டுக்கு போனான். அவனுடைய வீடு அங்கதான் இருக்கு. நம்முடைய வீடு பரலோகத்துல இருக்கிறது. அங்க போறதுக்கு நம்முடைய உள்ளம் எப்போதும் ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். கேட்ட வார்த்தையை நம்ம ஒப்பு கொடுத்தோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஆயத்தப்படுத்துற மாத்திரமில்ல, ஆயத்தப்படுத்தி மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த கெம்டன் பட்டணத்தை உங்க பட்டணத்தை அநேகர் நீங்க கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ள கொண்டு வருகிறது, கர்த்தருக்கு நேரா நடத்துகிறது. வரப்போற பில்லாத அழிவில் இருந்து இந்த ஜனங்களை தப்பிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த பெரிதான பொறுப்பு அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் நீங்க தான் உத்தரவாதி. நீங்க ரட்சித்துக்கப்பட்டு நான் தப்பினா போதும் என்று சுயநலமா இந்த நாட்கள்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மேல தேவன் கோபம் கடந்து வரும். நீங்க இந்த நாட்களை மீட்டுக் கொள்ளப்பட, நீங்க அடுத்தவங்களை மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்காக நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அபிஷேகத்தின் வல்லமை தந்து கர்த்தர் மற்றவங்களை விடுவிக்கிற வல்லமை உங்களை கொடுப்பார்.
கர்த்தருக்கு கேட்ட அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்ன நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அப்பா, என்ன பண்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உமக்கு